ரொம்ப ஈஸியாக நல்ல ஒரு டேஸ்ட்டில் டக்குன்னு ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ண மட்டனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவோட கலந்த மட்டனை 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி மேரினேட் பண்ணி பண்ணும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால இதை 1 பார்ட் ரெசிபியாக தான் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக மட்டன் குழம்பு தனியாக வேக வச்சு அதுக்கு பிறகு குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி குக்கரில் 1 ஷாட்டாக அப்படியே பண்ணிடலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 நட்சத்திர சோம்பு, 4 லவங்கம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். மசாலாவை கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டு மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவை மட்டனோட நல்லா கலந்து விடுங்க. கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது போல் ஈஸியான 1 பார்ட் ரெசிபி நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டு நம்ம குக்கரை மூடி 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்த பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். இந்த ஈஸியான மட்டன் குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.